ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டுருக்கோம்? ஏற்காடுங்க. ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து இருக்குது. சின்ன மலை. ஆக்சுவலி நம்ம கொல்லிமலை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். கொல்லிமலையை கம்பேர் பண்ணும்போது ஏற்காடு வந்து ஒரு சின்ன மலை தான் ஆக்சுவலி. ஏன்னா அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்ட் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஹேர்பின் பெண்டு தான் இருக்குது. ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு சின்ன மலை தான். பட் சின்ன மலையாக இருந்தாலும் இதுலேயே வந்து நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸாக வந்து நிறைய ரசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றது பார்ப்போம். எப்போவுமே நம்ம பக்கத்தில் இருக்க விஷயத்த நம்ம லேட்டாக தான் பார்ப்போம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இது நம்மளுக்கு இவ்வளோ நாள் கழித்து தான் பார்க்கணுன்னு இருக்குது. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்குது. காலையிலேயே கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், நல்லா அந்த சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பிரகாசமாக வந்து ஒளி வீசுது. யூஸ்வலாக அந்த ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த பெரிய பெரிய மரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்மளை வெல்கம் பண்ணும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் முக்கால்வாசி போவோம். அதே மாதிரி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் அந்த சம்மர் சீசனில் அந்த சைட் போனீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ப்ரீஸ், ஸ்டில் ப்ரீஸ் வந்து தெரியும். 8 மணி ஆனால் கூட அந்த ஷிவரிங் ஆகிறது நல்லாவே ஃபீல் ஆச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க், அண்ணா பார்க்கில் ஒரு சின்ன சைக்கிள் வச்சுருந்தாங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. அதுதான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இதுதாங்க ரொம்ப பெஸ்ட்டுங்க. பிக்கு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இவ்வளோ நாளாக இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியல. பட் நாங்கள் போகும்போது அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு சர்ச் பண்ணும்போது இது நல்லா வந்து விசிபிளாக வந்து தெரிஞ்சுது. ஸோ பிக்கு பார்க் வந்தது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி அண்ணா பார்க் போனோம், அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், அதுக்கப்புறம் பிக்கு பார்க் வந்தோம். அந்த ரெண்டும் வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பிக்கு பார்க் வந்து பார்த்திங்கன்னா வர்த்து பிளேஸுங்க. ஏன்னா அவ்வளோ பேர்ட்ஸ் வந்து அழகாக வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி அவுட்லெட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பிளான்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது. அது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து வெளில வச்சா போதும் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், அழகாக பிக்கு பார்க்கக்கூடிய அந்த ஃபவுண்டெயின் வந்து நம்மளை அழகாக வாவான்னு கூப்பிடுது. பேர்ட்ஸ் தாங்க இதில் ஹைலைட்டே. இதில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 300. பட் அந்த 300க்கு வந்து குழந்தைங்க வந்து வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதாவது சில இதெல்லாம் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இது தாராளமாக ஒர்த்து. கிட்ஸுக்கு வந்து 200ங்க, அடல்ட்ஸ்க்கு 300. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ டைம் லிமிட்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின், அந்த இடத்துல ஒரு ஃபிஷ்ஷுலாம் வந்து இருந்தது. அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக சார்ஜஸ்ன்னு சொன்னாங்க. பட் மற்றது பேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு டிக்கெட்டோடைய இதிலே வந்துடும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த நம்ம கோழிலாம் இருக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நியூசிலாண்ட்லேருந்து அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலிடான பிளேஸ் தாங்க. ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேச்சர் வந்து அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்க் உள்ளே எப்படி நம்ம வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதுவும் இது வந்து நேச்சரோட சார்ந்து இருக்கிறதால நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அழகாக வந்து குதிரை, அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் வந்து குழந்தைங்க வந்தாங்கன்னா போகலாம். அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து அந்த பார்க்லேயே வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணுற மாதிரி பேர்ட்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இங்கே ஒரு பிக் வந்து அழகாக செல்ஃபி எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரீடு பார்த்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்கி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹஸ்கின்னு சொல்கிறாங்க. சைபேரியன் ஹஸ்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, கரடியை பார்க்குற மாதிரியே இருந்தது. நல்லா கொழுன்னு ஹைப்ரிட் போல். அதனால நல்லா இருந்தது. ஹஸ்கி வந்து அழகாக ஒரு சாம்பிள் மாதிரி ரெண்டு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கேப்சர் பண்ணேன்னு போட்டிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கையிலே கொடுத்து அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ண வைக்கிறாங்க. அங்கே இருக்க கேமல் ஆகட்டும், ஆஸ்ட்ரிச் ஆகட்டும், நம்ம கையிலே கொடுத்து ஃபீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இது பாருங்கள், வாத்து டக்கு வந்து அழகாக ஒரு பாண்டு மாதிரி ரெடி பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக ரசிப்பாங்க, பெரியவங்களும் ரசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் வேணும், ரெகுலர் ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் வேணும்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது ஏற்காடில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ஒரு எந்தூசியாஸ்டிக்காகவும் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் பாருங்கள், பேர்ட்ஸ் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே நுழையும் போது ஆக்சுவலி
டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அந்த ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு அந்த இதோடு இருக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு தானியம் கொடுத்துட்றாங்க. நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போதே கையில் தானியம் கொடுத்துட்றாங்க. அந்த தானியம் இது பாருங்கள் காலர் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி கையில் தான் எல்லா பறவையும் உட்காரும். இது காலரில் ஏதோ இருக்கா மாதிரி ரொம்ப நேரம் வந்து காலரை விடாமல் பிடிச்சிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா கையில் இந்த தானியம் கொடுத்த உடனே 4-5 பறவைங்க வந்து கையில் வந்து உட்காந்துக்குதுங்க. ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து ஃபீட் பண்ண முடியுமான்றது கேட்டால் அது வந்து டவுட்டு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரேராக தான் பார்க்க முடியும். பேர்ட்ஸை நம்ம ஃபோட்டோ எடுக்கவோ இல்லை வீடியோ எடுக்கவோ அது வந்து அழகாக பறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அவங்களே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளும் வந்து கையால் ஃபீட் பண்ணும்போது அது பக்கத்தில் நம்ம மேலேயே வந்து உட்காந்து அது சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலே, தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ சம்மர் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிக்கு பார்க் வேலிடு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை, 2-3 லொக்கேஷன் போட்டிங்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிளைமேட்டு முக்கியமாக சொல்கிறேன்னா நல்லா ஹாட்டாக இருக்குது கிளைமேட்டு. நீங்கள் அந்த ஏற்காடு மலை ஏறும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில் ப்ரீஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ணால் நல்லா கூலிங்காக இருந்தது கிளைமேட்டு. ஒரு 1:30க்கு கூட வெயில் வந்து அவ்வளோவா தெரியல. இந்த 12 o'clock மட்டும் அந்த வெயில் தெரிஞ்சது. பட் 1:30க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிப் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போகும்போதே பாருங்கள் அழகாக வந்து ஒரு தானியம் கையில் கொடுக்குறாங்க. கையில் கொடுத்த உடனே அழகாக மேலே வந்து அதை உட்காந்து அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிருது. என்னென்னா நம்ம வந்து தனியாக ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போனால் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நம்மளே வந்து அதை இது பண்ணி ஃபீட் பண்ணி நம்மளே எடுக்கணும் போது அது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபேமிலியாக குரூப்பாக ஒரு 10 members 15 members போகும்போது அது மாறி மாறி நம்ம வந்து பிக் எடுத்துக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ உங்களுக்கு கிடச்சி இருக்கா அப்படின்றத அழகாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது பாருங்கள் அழகாக யோசிச்சு அழகாக வந்து உட்காந்து கையிலேருந்து ஏறினது தாங்க. அதுக்கப்புறம் அது இறங்கவே இல்லை. அது வந்து கையிலேயே உட்காந்துட்டு அது காலி பண்ணுற வரைக்கும் அது வந்து இறங்கவே இல்லை. நானே இறக்கி விட்டதுக்கப்புறமா தான் அது இறங்குச்சு. அதே மாதிரி ஒரு லவ் பேர்டு ஒயிட் கலரில் ஒன்று கிட்ட வந்தது. அதையும் அது கிட்ட சேர்க்கலை. இது எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது கையில் உட்காரும் பொழுது அந்த ஒரு ஃபீல் சிலதான் தலையில் வந்து உட்காந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப பயங்கர ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஸோ பேர்ட்ஸ் சாங்சுவரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம், அது வந்து தூரத்துலேருந்து பார்ப்போம். நம்ம கிட்ட வந்து வருமா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேயே வந்து அழகாக ஃபீட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு நம்ம முன்னாடியே அழகாக பறந்துட்டு போகும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஒயிட் பாருங்கள், இதுதான் ஆக்சுவலி மேலே ஏறிட்டு கையில் வந்து உட்காந்துது. அதுக்கப்புறம் அது வந்து அலோவ் பண்ணல. இந்த க்ரீன் பேரட் வந்து அலோவ் பண்ணல. பஞ்சவர்ண கிளி இன்னும் டிஃப்ரெண்ட் நேம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நேம்லாம் தெரியல. பட் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ அது வந்து ஒர்த்து. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சரோடு ஒன்றி நம்ம வந்து இருக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள் அது அலோவ் பண்ணல, தள்ளி விட்டுருது. நல்லா இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிக்கு பார்க் போயிட்டு வாங்க ஏற்காடு போனீங்கன்னா. அண்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் பத்தலை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் போதும். ஆக்சுவலி ஒரு 1 day அங்கே ஸ்டே பண்ணி எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. நம்ம வந்து போயிட்டு உடனே நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ பக்கமாக இருக்கிறதால ஸோ லாங்லேருந்து வரவங்க 1 day அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த கிளைமேட்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ பேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஐடியா ஆக்சுவலி பண்ணது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பேர்ட்ஸாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி வச்சுருந்தாங்க. பாருங்கள் இது வந்து பிங்க்கு, ரெட்டு, ஒயிட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இதில் வந்து அழகாக வந்து நம்ம போன நேரம் என்னன்னு தெரியல, அழகாக ஒன்று வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிது. சர்க்கஸில் சறுக்கிற மாதிரி அழகாக வந்து ஒரு பேர்டு வந்து சறுக்கி விளையாடி காமிச்சிருது. ரொம்ப நாட்டியாக இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த நாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதோட பியூட்டியை ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னால் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணி போட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து வீடியோலாம் எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் அழகாக சறுக்குது பாருங்கள். அது நல்லா ப்ளேஃபுல்லாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்மளை பற்றிலாம் கவலைப்படுறது, அது அதோடைய லைஃப்பில் சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது.
ஸோ அருண் ஷர்மி சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒயிட்டு வந்து சான்ஸே இல்லைங்க. நம்ம அதை முன்னாடி கேப்சர் பண்ணணும்னு நினச்சோம், நான் கேப்சர் பண்ணல. அதுக்கப்புறம் பப்பீஸ் பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க இந்த பப்பீஸ்லாம். இந்த பப்பீஸ் வந்து சேலும் இருக்குன்னாங்க. இது கூட விளையாடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க, ஒரு டிக்கெட்டுக்கு 2 பேர் போகலான்னு. இதுவும் சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈமு வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நல்லா அதோட ஸ்லோ மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம ஊர்லேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம் கோழி. நம்ம ஊரில் பார்க்குற கோழி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கோழிலாம் இருந்தது. அதுக்கு நேமும் அதோடைய ப்ரீடு அது எல்லாமே அது எந்த கண்ட்ரிலேருந்து வந்தது, அது என்ன இது, அது ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸில் இருந்தது எல்லாமே போட்டிருந்தாங்க. குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஃபார் நேச்சர் லவ்வர் அப்படின்றதால அதை மட்டும் நம்ம ரசிச்சுட்டு வந்துட்டோம். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், இது தலையில் பாருங்கள் ஏதோ ஒரு அம்ப்ரெல்லாவை கவுத்த மாதிரி மஷ்ரூம் கொடை மாதிரி அழகாக வச்சுட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவெல்லாம் வந்து நின்று ரசித்து குழந்தைங்க வந்து ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போங்க. அந்த சைட் போனீங்கன்னா, ஏற்காடு சைட் விசிட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த பார்க்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா தீம் பார்க் மாதிரி, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்கை பார்க்கு, ஏரோ பார்க்கு, நிறைய வந்து கேம்ஸ் ரிலேட்டடாக, அட்வென்ச்சர் ரிலேட்டடாக நிறைய இருந்தது. ஸோ நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏரோ பார்க்கு. இந்த ஏரோ பார்க் என்னவா இருக்குன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. கிட்ட போய் பார்த்தா ஒரு ஃப்ளைட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளைட்டு முன்னாடி நம்ம பிக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மியூசியம் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். நான் கூட நினச்சேன் ஏதோ ஹெலிகாப்டர் ஏதோ இருக்கும், நம்மளை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் சார்னா ஒரு மியூசியம் மாதிரி ஒரு ஃப்ளைட்டை நிற்க வச்சுட்டாங்க, அவ்வளோதாங்க. ஸோ அந்த ஏரோ பார்க்கையும் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டோர் பிளான்ட்ஸு. இது வந்து நம்ம வீட்லேயே உள்ளேயே, அதாவது சன்லைட் படாமலே வளர்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் வெளியில் எடுத்து வச்சு சன்லைட் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இன்டோர் பிளான்ஸில் வந்து வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. கேக்டஸு நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் மெயின்டைன் பண்ணோம். இது ஒரு பெரிய டாஸ்க் ஆக்சுவலி. நிறைய பேருக்கு இந்த பிளான்ஸ் வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வளர்க்குனா வளர்ப்போம், ஏன்னா வளர்த்து நம்ம அதை சாப்பிட்றதில்ல. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு கலை, அந்த மாதிரி இது வந்து ஒரு தனி கலைங்க. இது வந்து நம்ம இதுவே சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. பட் இதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். அதுக்கான டைம் வரும்போது நம்ம அதையும் பண்ணிடலாம். ஸோ நல்லா இருந்ததுங்க. இந்த அவுட்டோர் பிளான்ஸும் சரி, இன்டோர் பிளான்ஸும் சரி. நிறைய ரோசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஹில் ஸ்டேஷனில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரோசஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து குறைவு இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபைனலாக நம்ம கிளம்பிட்டோங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கேமலுக்கு ஃபீட் பண்ணது, ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். பப்பீஸில் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தது. இது வந்து ஆக்சுவலி ஆஸ்ட்ரிச் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சிங்க. ஏதோ வந்து ஒரு ஷோ டைம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கஸில் வந்து அந்த டைம் பாருங்கள், அழகாக பேராக ஒன்று வாக் பண்ணுது. பேராக இந்த சைடு ஓடும், பேராக வாக் பண்ணும். ஸோ பாருங்கள், அது ஃபீட் பண்ணது ஆஸ்ட்ரிச்சுக்கு அழகாக அது வாயில் சாப்பிட்டுச்சு. பாருங்க, ஒன்றாவே ஓடும், ஒன்றாவே வரும். அதுக்கப்புறம் வந்து ஏதோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு இது ஷோ காமிக்கிற மாதிரியே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது. அதையும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு நிறைய இருந்ததுங்க. இது பாருங்கள், கேமலு ஆடும் நிறைய இருந்தது. அது வந்து டிஃப்ரெண்ட் செம்மறி ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொம்புலாம் பயங்கரமாக அடிச்சுட்டு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. கேமலுக்கும் நம்ம ஃபீட் பண்ணோம், அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த வெரைட்டிலாம் பார்த்ததே கிடையாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் வந்து அக்வேரியம், ஃபிஷ்ஷு அக்வேரியம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த தொட்டியே வந்து பார்த்திங்கன்னா, அந்த மீன் தொட்டி, ஃபிஷ் டேங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம். ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த இது வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப டாப்பாக இருந்ததுங்க. அது மேலே போய் அழகாக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு ஃபீட் பண்ணலாம், அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஃபுட்டு போடலாம். ஸோ இதெல்லாம் கூட என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்தது. நல்லா லொக்கேட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. நல்லா மெயின்டைனும் பண்ணுறாங்க. அவங்களோட சர்வீஸும் நல்லா இருந்தது, அவங்களுடைய கேரிங்கும் நல்லா இருந்தது. இது வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ரீயாக வாக் பண்ண விட்டாங்க. அது அழகாக வாக் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டாங்க, ஏன்னா வெளியில் பறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் மாதிரி ஒரு காலை வந்து நம்ம அந்த தண்ணியில் நினச்சிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் வந்து பார்த்து தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷன்லையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து போட்டிங்க்கு வந்தாச்சு. எப்போவுமே எந்த இடத்துக்கு நம்ம ஹில் ஸ்டேஷன் போனாலும் நம்ம போட்டிங் மறக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ போட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருந்தது. நம்ம வந்து பெடல் போட்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 சார்ஜ் பண்ணாங்க. அது ஒன்று வேலிடாகவே இருந்தது. நாங்கள் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டோம், ரொம்ப தூரம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்றதால. ரோஸ் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. ரோஸ் கார்டன் இருந்தது. அண்ணா பார்க்கில் வந்து நல்லா வச்சுருந்தாங்க. இது ஒரு லொக்கேஷனில் காஃபி ஷாப் பக்கத்தில் வந்து ஒரு லொக்கேஷன். ஹில் ஸ்டேஷனாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு குட்டி குட்டி ஹட்டு, அதாவது அந்த காட்டேஜஸ் வந்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ட்ரீ தான், அதோடைய ப்ரீஸ் தான் சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம அண்ணா பார்க் ஃபஸ்ட்டு பார்த்தது. இதுதான் நம்ம லாஸ்ட் அதில் போட்டிருக்கோம் வீடியோவில். இதில் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பார்க் ஃபுல்லாகவே ரோசஸ்ஸு ஃப்ளவர்ஸ் தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்ம வந்து சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. பட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 40 rupees அடல்ட்டுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ், அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா பிளாசம் ஆகி, அதாவது நல்லா பூத்து, அது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அதோடைய குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. ரொம்ப அகலமாக நல்ல பஞ்சாக இருந்தது. ஸோ யூஸ்வலாக நம்ம ஊட்டி அந்த சைட்லாம் போகும்போது எப்படி ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஏற்காட்லேயும் வந்து ஃப்ளவர்ஸோடைய அதோடைய என்ன சொல்கிறது நல்லா அகலமாக இருந்ததுங்க. குட்டியாகவே இல்லை எதுவுமே. எந்த கலர் ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரோஸ் கார்டனையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஃபுல்லாகவே ரோசஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸு, அவுட்டோர் பிளான்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் சென்ட்ரலாக இருக்க இந்த அண்ணா பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன்னும் நிறைய ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து மார்ச், இன்னும் ஏப்ரல் மேலே அவங்களுக்கு சீசன் வந்துடும், நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரலன்னாங்க. பட் இப்போ வந்து நல்லா வந்து கிளைமேட் மாறிடுச்சு, நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு பிரேக் வேணும், ரெகுலர் ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய ஸ்பாட் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு அட்வென்ச்சர் பார்க் நிறைய இருக்குங்க. அட்வென்ச்சர் பார்க் வந்து நிறைய இருக்குங்க. அதில் வந்து தீம் பார்க்கில் நம்ம விளையாடுற மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டாஸ்க்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நேச்சர் லவராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கார்டன்லாம் பார்க்கலாம். பட் குழந்தைங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாஸ்க் நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாப்பி ஹில்ஸு, அட்வென்ச்சர் பார்க்கு, ஸ்கை பார்க்கு, ஸோ அதெல்லாம் போனால் அழகாக வந்து பறந்துகிட்டே வந்து இது பண்ணலாம். நல்லா அந்த ஜம்பிங் ரோப்பு அது எல்லாமே இருக்குது. ஸோ இல்லாததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இது மாதிரி க்ரீனிஷான ஒரு பிளேஸை வந்து நம்ம விசிட் பண்ணும்போது நம்ம மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்வாங்க. நிறைய தொட்டி பாருங்கள், நிறைய சேல்ஸும் இருக்குது. நம்ம வேணால் நம்ம வீட்டுக்கு தேவையானதை பிளான்ஸும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். பட் அந்த கிளைமேட்டுக்கு அது சூட்டபுளாக இருக்குது. பட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அது சூட் ஆகுமான்றது தெரியல. பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக ரோசஸ்ங்க, சூப்பராக இருந்தது. அழகாக அதை கவர் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிரைட் கலர்ஸ் தான், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரோசஸ்னாவே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது கலர்ஃபுல்லாகிடும், பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இது வந்து கிளாஸ் கார்டன், கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இடமும் நல்லா இருந்தது. இது வந்து இந்த பாப்பி ஹில்ஸில் இது தாங்க லாஸ்ட்டு நம்ம பார்த்தோம். நிறைய வந்து விளையாடுற மாதிரி, பைக் ஓட்டுற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. ஸோ மஸ்ட் விசிட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்.